800 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவலிங்கம். கிட்டத்தட்ட ஒரு பிற்கால பாண்டியர்கள் வணங்கிய ஒரு சாமி கம்மாக்கரைக்குள்ள இருந்துச்சுங்க. இந்த சாமியை வந்து நம்ம மீட்டெடுத்து ஒரு பெரிய ஒரு திருப்பணி வந்து சிவசந்தங்கள் உதவியோட நம்ம பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த சாமிக்கு பின்னாடி இருக்கிற இந்த சாமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோவில் எழுப்பக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்குங்க. இந்த சாமி எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய தோப்பூர் அப்படின்ற கிராமத்துல இந்த சாமி இருக்காருங்க. இங்க வந்து நிறைய சிவசந்தங்கள் செய்த உதவிகளால இந்த திருப்பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நாமளும் இதுக்கு வந்து உதவிகள் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அவங்களுக்கு முக்கியமான ஒரு உதவி என்ன தேவைப்படுதுன்னா, இந்த கோவிலுக்குரிய மேற்கூரை வந்து தேவைப்படுதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 33x45 அந்த அடி வந்து அகலம் கொண்ட இந்த இடம். அந்த இடத்துக்கு வந்து நம்ம மேற்கூரை தேவைப்படுது. முடிந்தா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உங்களோட உதவிகளை புரியுங்க. ஏன்னா மேற்கூரை வந்துருச்சு அப்படின்னா இப்ப நம்ம ஒரு 7-8 அடிக்கு வந்து சுவர் எழுப்பி வெளியில கேட்டு போட்டு ஒரு பெரிய கோவிலை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால முடிந்தா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உதவிகள் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்மாக்குள்ள கேட்பாரற்று கிடந்த சாமி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த ஐயனாருடைய சிற்பம் மனைவிமார்களோட அவருக்கு எதிராக இருக்க அந்த அவருடைய வாகனமான யானை வாகனம் எல்லாமே வெட்ட வெளியில இருந்துச்சுங்க. இன்னைக்கு பிரதோஷத்துக்கு 100 பேருக்கு மேல வரக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது வந்து இன்னும் கோவிலா மாறிச்சுன்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத எங்களோட நம்பிக்கை. அதனால முடிந்தா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.